கங்குவா விசஸ் வேட்டையன் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த 2 படம் தான் வந்து மோத போகுது அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு நியூஸும் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 நடிகர்களுடைய ஃபேன்ஸும் வந்து சோஷியல் மீடியாவில் பெருசாக வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சரி கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த டைமில் கார்த்தி அவர்களுடைய மெய்யழகன் அந்த படத்துடைய அந்த ஈவெண்ட்டில் சூர்யா அவர்கள் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாரு கங்குவா அப்படிங்கிறது போஸ்ட்போன் ஆக போகுது. ஸோ வேட்டையனுக்கு வந்து நாங்கள் வழி விடுறோம். அக்டோபர் 10 வேட்டையன் தான் சோலோ ரிலீஸாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து நிறைய விமர்சனம். சூர்யா வந்து பயந்துட்டாரு. ஓ இப்படி கூட வந்து சொல்லலாமோ பயந்துக்கிட்டு கிளாஷில் பின்வாங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச வேண்டியது இருக்குது. ஸோ சூர்யா ஆல்ரெடி வந்து நிறைய கிளாஷ் வந்து பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். 7ஆம் அறிவு படம் கூட வந்து வேலாயுதம் வந்து கிளாஷ் வந்தது. பட் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருடைய இந்த படத்து கூட இந்த கங்குவா படம் வரது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் ஒரு வீடியோவில். இந்த கிளாஷ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு கிளாஷு. மேபி ஒரு படம் வந்து தள்ளி போனாலும் வந்து ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த நியூஸ் வந்து சூர்யா சார் வந்து எடுத்தது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா வேட்டையன் பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் சைடு பார்த்தோம்னா லைக்கா, இந்த பக்கம் ஸ்டுடியோ கிரீன் தான் வந்து கங்குவா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று இந்த 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரலாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு நடிகர்கள். இப்போ விஜய் சார் படமோ அஜித் சார் படமோ ஒன்றா வருது அப்படின்னா 2 பேர் ரசிகர்களும் வந்து ஒரு மோதல் இருக்கும். ஒருத்தர் வந்து சண்டை இந்த சோஷியல் மீடியாவில் இது மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். ஆனால் இந்த 2 நடிகர்களும் இப்போ சூர்யா சாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவருக்கு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ஹிந்தி ஸ்டேட்ஸில் பெருசாக இல்லை அப்படின்னாலும் சவுத் இந்தியாவில் வந்து சூர்யா அவருக்குன்னு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் வந்து உட்காந்து அவர் படத்தை வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய படம் முந்தைய காலத்துலேருந்து, அதாவது கஜினியிலேருந்து வாரணமாயிரம்லேருந்து பல படங்கள், அயன், ஆதவன், சிங்கமோட சீரீஸ்னு பல படங்கள் வந்து இப்படி தான் வந்து இருந்திருக்கு சூர்யா சாரோட கரியரில். 7ஆம் அறிவும் பெரிய அளவில் வந்து ஒரு ரீச் அந்த படத்துக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூர்யா சார் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கோடி பட்ஜெட்டில் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து அவுட்புட் கொடுக்குறாரு. அவருடைய மொத்த ஒரு இதுவையும் ஒரு ஆக்டிங் ஸ்கில்லையும் போட்டு கொடுக்குறாருன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு தனியாக வர்றது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அப்படி வர்றது தான் கூட ஒரு பாசிட்டிவாக இருக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அது வணிக ரீதியாகவும் சரி, ஆடியன்ஸுக்கும் சரி. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே லைக்காவும் சரி ஸ்டுடியோ கிரீனும் சரி கொஞ்சம் வந்து ஒரு பெரிய வெற்றிக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ லைக்கா பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள் நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. இந்தியன் 2 வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த படமும் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு இருந்தது. அதுக்கு முன்னாடி லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய படம் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு வந்து போகலை. ஸோ கலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா போட்ட பட்ஜெட்டை எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்கல. லைக்காவுக்கு தொடர்ந்து வந்து ஒரு சின்ன ஒரு தொய்வு அப்படிங்கிறது இருக்குது. இந்த பக்கம் ஸ்டுடியோ கிரீன் வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக நல்ல ஒரு லாபம் தான் கிடைக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா தங்கலான் வந்து போட்ட பட்ஜெட் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஸோ அந்த படத்தோட நார்த் இந்தியா ரிலீஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மொத்தமாக ஓடிடி எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்ததுனாலும் ஆனால் அவங்க எதிர்பார்த்த லெவலில் வந்து ஒரு பட்ஜெட் அந்த வசூல் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டுடியோ கிரீனுக்கோ ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 படமும் வேட்டையன் விசஸ் கங்குவா அப்படிங்கிறத விட வேட்டையனும் கங்குவாவும் சோலோவாக ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா 2 படத்தையும் ஆடியன்ஸ் போயிட்டு எல்லா ஃபேன்ஸோட ஆடியன்ஸும் நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும். வேட்டையனும் பார்த்தோம் அப்படின்னா பேன் இண்டியா ஒரு கான்செப்ட்டு. ஸோ இது வந்து மொத்தமாக பார்த்தோம்னா அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, இந்த படத்தில் ஃபகத் பாசில் இருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியா நார்த் இந்தியா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த படம் வந்து இருக்கும். ஒரு சூப்பராகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டைரக்டரும் பார்த்தோம் அப்படின்னா சும்மா வெயிட்டான ஒரு டைரக்டர். ஸோ ஞானவேல் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் எடுத்துருப்பாரு. அவருடைய கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவருடைய மேக்கிங் வந்து எப்படி இருக்குது, சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு நடிகரை வச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னொரு பக்கம் கங்குவா சிறுத்தை சிவா அவர்களுடைய இன்னொரு ஒரு பரிமாணம் தான். இதில் வந்து ஒரு 3Dயில் படம் வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சூப்பர் விஷயம். கிட்ஸு ஃபேமிலி ஒட்டுமொத்தமான வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் வந்து ஒரு புதுசாக இருக்கும். அதை ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. முதலே இதுலாம் வந்து தண்ணியில் இறங்கி வந்து என்னென்னமோ வந்து பண்ணுறாங்க. அது பார்க்கும்போதே ஒரு பாகுபலி ஃபீல் கொடுக்குது. ஒரு வேறு மாதிரி என்னென்னமோ ஒரு ஃபீல் கொடுக்குது அந்த படம். ஸோ அந்தளவுக்கு மேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு நல்ல முடிவு. ஸோ இது வந்து தேவையில்லாமல் வந்து சில பேர் சூர்யா வந்து பயந்துட்டார், பின்வாங்கிட்டார். சூர்யா அதுதான் இப்போவும் சொல்கிறோம். சூர்யா வந்து அஜித் சாரோ விஜய் சாரோ அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு படம் தொடர்ச்சியாக ஃப்ளாப் கொடுத்த காலத்தில் சூர்யா அவர்களுடைய படம் தான் தொடர்ச்சியாக ஒரு ஹிட்டு வந்தது.
அதுக்கப்புறம் கூட அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த லாக்டவுன், இந்த கொரோனா, இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் கொஞ்சம் அந்த ஓடிடியில் சூரரை போட்டுற மாதிரி படங்களை ஓடிடியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகலை. இந்த சோலோ ரிலீஸ், கங்குவா சோலோ ரிலீஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாருடைய இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது விஜய் மற்றும் அஜித் போன்ற நடிகர்களுக்கு இணையான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த கங்குவா சோலோ ரிலீஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 படமும் வந்து தனித்தனியாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிசிஷன் தான். ஏன்னா கங்குவா வந்து பார்த்தோம்னா நவம்பரில் ரிலீஸ் ஆக போகுது, வேட்டையன் வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி படம் தான் வந்து கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துடைய அஃபிஷியல் டேட் வந்து இன்னும் யாரும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. தீபாவளி அப்படின்னு வந்து ஒரு தகவல் தான் வந்திருக்கே தவிர இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல டிசிஷன். ஸோ எல்லா படமும் தனித்தனியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தோம்னா செப்டம்பரில் கோட்டு, ஸோ வேட்டையன், அடுத்த மாதம் தலைவரோட வேட்டையனும் வந்து செம்மையாக போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சூர்யா அவர்களுடைய கங்குவாவும் வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தனியாக சோலோ ரிலீஸ் இருக்கும். ஸோ ஃபைனலி தமிழ் சினிமா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான லைனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேட்டையன், கங்குவா இந்த படங்கள், கோட்டு, விடாமுயற்சி தனித்தனியாக எவ்வளோ ஒரு பெரிய வசூலை வந்து அடிக்க போகுது. இந்த படங்களில் ஃபஸ்ட்டு 1000 crores இந்த வருஷத்துலேயே வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு லேண்ட்மார்க்கை வந்து ஃபஸ்ட்டு 1000 crores இன் தமிழ் சினிமா எந்த படம் வந்து 1000 கோடி அடிக்க போகுது இந்த வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இது அடிக்குமா அடிக்காதாங்கிறதையும் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அண்டு இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.